உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மச்சான் மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காதுடா. டேய் என்னடா அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அண்ணே ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ சிஸ்டர் என்ன பண்றீங்க? பரவாயில்ல எந்திரிங்க. பரவாயில்ல எந்திரிங்க. நல்லா இருப்பீங்க. நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். டேய் மச்சான், உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் காரணம் இல்லடா. உங்க காதல் தான் காரணம். அதையும் மீறி உங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு மேல இருக்கிற ஏதோ ஒரு சக்தி தான் சேர்த்து வச்சிருக்க. டேய் என்ன திடீர்னு பயங்கரமா எதையோ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? விடு மச்சான், நடந்த விஷயம் எதுவுமே நம்ம யோசிச்சு பார்க்குற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அதெல்லாம் அது ஒரு மேஜிக். நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில சேரணுன்றது நீங்க ரெண்டு பேரும் எடுத்த முடிவு கிடையாது. அதுதான் உங்க ரெண்டு பேரோட பிராப்தம். அதை மீறி யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது மச்சான். ஆதி, எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை உன்கிட்ட சொல்ற சூழ்நிலை இப்ப இல்ல. அது உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு இதயம் கொடுத்தவரோட வைஃப் தான் உன் பக்கத்துல இன்னைக்கு மனைவியா நிக்கிற பாரதி. அது ரகசியமா இருக்கட்டும்னு எனக்கு தோணுது. அதனால அந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்ல போறதில்ல. டேய் என்னடா ஆச்சு? அப்பப்போ ஃப்ரீஸ் ஆயிடுற. என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? மச்சான், உன்கிட்ட சொல்லணும்னா நிறைய சொல்லலாம்டா. ஆனா இப்போதைக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறது தான் விதி. அத யார் நினைச்சாலும், ஏன் நீங்களே நினைச்சாலும் கூட மாத்த முடியாது. அது எனக்கு இன்னைக்கு தான்டா புரிஞ்சுது. மச்சான், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. நீங்களும் இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். என்ன சிஸ்டர், என் ஃப்ரெண்ட பத்திரமா பாத்துப்பீங்கல்ல? அப்புறம் என்னடா மச்சான், ரெண்டு பேரும் காலகாலத்துக்கும் இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும். ஓகேடா மச்சான். டே மச்சான், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிறது தான்டா வாசுவோட ஆசை. அதை இன்னைக்கு அவர் நிறைவேற்றிட்டாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.